தாயி அப்படின்ற தாய் கழுவி இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இந்த படத்துல ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். முக்கியமா இந்த படத்துல சோஷியல் மெசேஜஸ் வந்து நிறைய இருக்கு. அதுல ஒரு 5 எடுத்து வச்சு நான் சொல்றேன். என்னன்னு பார்க்கலாமா? ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாய் கழுவி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு பயமும் ஒரு மரியாதையும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஹை ஹானர்ட் பர்சன் அப்படின்ற மாதிரி. இப்போ எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எங்கள் பாட்டி இருக்கும்போது, நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் பாட்டி இருக்கும்போது எங்கள் வீட்டாண்டெல்லாம் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து வண்டி வச்சிருந்தா எங்கள் பாட்டி அப்படியே ரொம்ப தவளத்தா போய் நின்று கேட்பாங்க, ஏய் எல்லாம் வண்டி நிறுத்தக்கூடாது, எடு அப்படின்னு. இதே நம்ம சொன்னாலும் அந்த அளவுக்குலாம் மதிக்க மாட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு போறேன் அப்படிலாம் ஏதாவது சொல்லிட்டு போவாங்க. இதே அந்த பாட்டிங்கெல்லாம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அவங்க மேல இருக்க அந்த மரியாதையும் அவங்க மேல இருக்க அந்த பயத்தினாலையுமே எல்லாருமே அவங்க சொல்ற பேச்சை கேட்பாங்க. ஸோ யார் யார் வீட்டிலலாம் இந்த தாய் கழுவி, இந்த பாட்டி இந்த மாதிரிலாம் இருந்தாலே அவங்கள ரொம்ப பிளெஸ்ட் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா அந்த ஒரு பாசமும் இருக்கும், அந்த ஒரு கண்டிப்பான ஒரு சில விஷயங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தாய் கழுவி ராதிகா நடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 4வது நாள் இது. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த படத்துல ராதிகாவா இருக்கட்டும், இந்த படத்துல வந்த கேஸ்ட் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ சிவகுமார் முருகேசன் இவரோட ஃபர்ஸ்ட் பட டைரக்ஷனே வந்து இது இவரோட ஃபர்ஸ்ட் படமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், இந்த படத்தோட கதைகளா இருக்கட்டும். இந்த படத்தோட கதைகள் ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுக்கும் போது இந்த படத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, இதை பார்த்து நம்ம இவ்வளவு விஷயங்கள் கத்துக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. ஸோ இந்த படத்தை பத்தி ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் இல்லைனாலுமே ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட கேஸ்ட் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முனிஷ்காந்த் இருக்காங்க, பாலா இருக்காங்க, சிங்கம்புலி இருக்காங்க, அருள்தாஸ், ரேச்சல். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு மேஜர் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எதுக்கு இப்போ இவங்களோட கேஸ்ட் எல்லாம் வந்து நான் லிஸ்ட் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருக்குமே ஒரு மெயினான ரோல்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் இவங்க எல்லாத்தையும் நான் கேஸ்ட் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் தாய் கிழவி அப்படின்னு சொன்னாலே எனக்கு ஒரு குட்டி சந்தோஷமே வருது அப்படின்னு சொல்லலாம். தாய் கிழவி அப்படின்ற போது அந்த பொசிஷன் எப்போதுமே அந்த ஒரு கௌரவமான பொசிஷன். ஸோ அதே மாதிரி தான் ராதிகாவும் வந்து இந்த படத்துல அந்த ஸ்டார்டிங் அந்த ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர அந்த ஃபர்ஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் வந்து ரொம்ப ஒரு பக்காவா நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப தவளத்தா சுத்திட்டு இருந்த ஒரு பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஒரு 80 வயசு பாட்டி, ஒரு 75 வயசு பாட்டி எந்த அளவுக்கு அந்த ஒரு ரவுடித்தனத்தை வந்து மெயின்டைன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படம். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கந்துக்கு விட்டுருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி காசு விட்டு காசு கொடுக்காதவங்க கிட்டலாம் வந்து மிரட்டி காசு வாங்குற மாதிரி. ஸோ அந்த ஒரு மிரட்டல்லாம் எப்படி இருக்கு, ஸோ அவங்க வந்தாலே அந்த என்ட்ரிக்கே எந்த அளவுக்கு ஒரு பயம்லாம் இருக்கு, எந்த அளவுக்கு ஒரு எல்லாரும் ஜர்க் ஆகுறாங்க. அந்த வயசுல இருக்க ஒரு பாட்டிக்கு ஊர் மக்கள் ஆம்பளைங்க முதல் கொண்டு எல்லாருமே எந்த அளவுக்கு வந்து ஒரு பயம் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஒரு 10 to 15 மினிட்ஸ். ஸோ 10 to 15 மினிட்ஸ் வந்து அந்த அராத்தான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது ஓகே. அதுக்கப்புறம் தான் வந்து படம் வந்து லைட்டா அப்படி கொஞ்சம் ஸ்லோ ஆக ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ராதிகாவோட ஹஸ்பண்ட், அதாவது படத்துல வர தாய் கழுவில வந்து அதோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துருவாரு. ஸோ அது இறந்த பிறகு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அண்ணன் தம்பிங்க 3 பேர், அதை நான் சொன்ன பார்த்தீங்களா, பாலா, சிங்கம்புலி, அருள்தாஸ், இவங்க 3 பேருமே வந்து ஒரு மெயினான ரோல் பண்றாங்க. ஸோ இவங்க 3 பேருக்குள்ளேயுமே வந்து ஒரு சண்டைகள் வருது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் வர விஷயம் தான், சொத்து பிரிச்சு கொடு அப்பதான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த 3 பேருக்குள்ளேயே வந்து ஒரு சில சண்டைகள்லாம் வந்து இந்த டெத்தில் சண்டை வரும்போது அவங்க அம்மா கிட்ட வந்து ராதிகா கிட்ட வந்து சொத்து பிரிச்சு கொடுன்னு கேட்கும் போது அவங்க வந்து அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது, இது நான் சம்பாதிச்ச காசு நான் செத்த பிறகுதான் அப்படின்ற மாதிரி தான் பிரிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு பெண் பிள்ளை. அந்த பெண் பிள்ளை தான் வந்து ரேச்சல். ஸோ ரேச்சலோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க எல்லா படத்துலையும் வந்து அவங்களோட நடிப்பு வந்து ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப அவங்களோட இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். குட் நைட் படத்துலயா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கடைசி விவசாயி இருக்கட்டும், அப்புறம் லக்கி மேன் இந்த படத்துலலாம் இருக்கட்டும், இந்த படங்கள் எல்லாத்துலயுமே வந்து ரேச்சலோட நடிப்பு வந்து ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஓகே செமையா நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நடிப்பு தான் இந்த படத்துலயும் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்துல வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருந்தாங்க. ஸோ சிவகுமார் முருகேசன் இவரோட டைரக்ஷன்ல இவர் கேஸ்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கிய புலிகள் இருக்கு. ரொம்ப நிறைய பேர் ஆட்கள்லாம் எடுத்து ரொம்ப ஆஹா ஓஹோன்லாம் பண்ணாம ரொம்ப சிம்பிளா ஒரு சில பேரெல்லாம் எடுத்து இவங்களுக்கான ரோல்லாம் வந்து எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து ஸோ பக்காவா பண்ணியிருந்தாங்க. ராதிகாக அந்த ப்ரோஸ்தட்டிக்ஸ்லாம் கொடுத்து ஸோ
பக்காவான அந்த 80 வயசு கிழவி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு பக்காவான லுக்ல இருந்துச்சு. ஸோ நான் சொல்லிட்டேன்னா அந்த 10 மினிட்ஸ் அந்த 15 மினிட்ஸ் வந்து அந்த ரொம்ப அந்த ரவுடியா ரொம்ப தவளத்தா இருக்க மாதிரி இருந்தாங்களா. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த காசு கெட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மைல்டா போகுது. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு பார்த்தீங்களா ஒருத்தர், அவர் வந்து எனக்கு இன்னும் ஒரு 3 பவுன் வந்து நீங்க என்ன கொடுக்கல அதை வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போட்டிருப்பாரு. ஸோ அதுக்கும் வந்து அவங்க ரொம்ப இதுவா பேசியிருப்பாங்க, என் பொண்ணை நான் பாத்துக்கிறேன் நீ பாத்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி விட்டுட்டு. ஸோ அப்படி ஒரு காலகட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோக் வந்தது. ஸ்ட்ரோக் வந்த உடனே அப்படியே எல்லாருக்குமே சந்தோஷம், ஊரே சந்தோஷப்படுதுன்னா பாத்துக்கோங்களேன். ஒருத்தவங்க இறந்து போறாங்க அப்படின்னா ரொம்ப எல்லாரும் வருத்தமா இருப்பாங்க, ஆனா இவங்க இறந்து போறாங்க அப்படின்னா ஊரே சந்தோஷம். அப்படியே பட்டாசு கிட்டாசுலாம் ரெடியா எடுத்து வச்சுட்டு அப்படியே சும்மா பக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்போ 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 அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்ட்ரோக் வந்து நிலையில போது நடுவில் தான் ஒரு ட்விஸ்ட் வரும். அவங்க வந்து படுத்த படுக்கையா இருக்காங்க. ஸோ நடுவில் தான் அந்த ஒரு ட்விஸ்ட் வருது. அந்த ட்விஸ்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராதிகா வந்து கிட்டத்தட்ட ஒரு 160 பவுன் கோல்டு வந்து சேர்த்து வச்சிருக்காங்க, பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உடனே டக்குன்னு அண்ணன் தம்பிங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஓகே அது எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியணும், ஸோ அது வரைக்கும் அந்த உயிரை காப்பாத்திரணும் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ கஷ்டப்பட்டுலாம் பண்ணி அந்த உயிரை காப்பாற்றணும் ட்ரை பண்ணி ஒரு அவ்வளவுதான் போயிருச்சு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரும்போது திருப்பியும் அங்க இருந்து வந்து ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு அங்க வர செலவுகள்லாம் வந்து எப்படி பேலன்ஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஏன்னா சொத்தை பிரிச்சு கொடு அப்படின்ற மாதிரி ஒரு 3 பேர் நிற்கும் போது அப்போ வந்து 4 பேர், அதாவது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த ஒரு பர்சனும் அந்த 4 பேர் டோட்டலா அந்த சொத்தை பிரிச்சு கொடு அப்படின்னு கேட்க போற அந்த ஒரு 3 பேருமே வந்து எப்படி அவங்க அம்மாவை காப்பாத்துறாங்க, அந்த உயிரை எப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் வந்து இந்த ஒரு கதை. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு எவ்வளோலாம் செலவு பண்றாங்க, அந்த செலவு பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஸோ அவங்க ஒய்ஃப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அண்ணன் தம்பிங்களா இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அம்மா பாசம் கூடிருச்சோ அப்படி ஆயிருச்சோ அப்படிதானா இப்படிதானா அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அப்பதான் வந்து இவங்க சீக்கிரட்டா சொல்றாங்க இந்த மாதிரி விஷயம் இருக்கு, 160 கோடி ரூபாய், அது எப்படியாவது வந்து நம்ம வந்து கோடி ரூபாய் இல்ல சாரி 160 பவுனு அதை எப்படியாவது வந்து நவுட்டிக்கணும், அதனால வந்து யாருக்கும் தெரியாம சமூகமா முடிச்சிடும் சொல்லிட்டு இவங்களோட நகையெல்லாம் வித்து எப்படியாவது அவங்க அம்மாவை காப்பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், அம்மா மேல இருக்க பாசத்துக்காக இவங்க இதெல்லாம் பண்றாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இல்ல, இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இறந்து போற சிச்சுவேஷன் வரப்போகுது, அதாவது ராதிகா வந்து அந்த உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல வந்து டாக்டர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து அவங்க இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, இங்கிலீஷ்ல சொல்லியிருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து படிக்காத ஒரு பர்சனுக்கு வந்து இங்கிலீஷ்ல சொல்லும் போது அவங்க வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து பாலா அது வந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்காராம். ஸோ அந்த 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் தான் ரொம்ப வெல் நாலேஜ் பர்சன் அப்படின்றனால அவர் வந்து பேச விட்டுருப்பாங்க. ஸோ அவர் வந்து சிரிச்சுட்டே பேசுறாரு அப்படின்றத நம்பி அம்மா பொழைச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் தம்பிக்கிட்டே சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லும் போது ஓகே அப்பா அம்மா பொழைச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் போது பிபி ரொம்ப டவுன் ஆகுது. அப்ப எல்லாரும் கூப்பிட்டு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்கும்போது பார்த்தா அவங்க அம்மா இறந்துருவாங்கடா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குள்ளேயும் அந்த 3 பேருக்குள்ளேயே சண்டை வருது, இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயம் சொல்லிட்டான் அப்படின்றது. இந்த இடத்துல ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாத்தீங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கிலீஷ் தெரியாதவங்க கிட்ட இங்கிலீஷை காமிச்சா எந்த லட்சணம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய ஹாஸ்பிட்டலில் பண்ணுற ஒரு தப்பு இது. நிறைய பேர் வந்து ரூரல் ஏரியாவிலேருந்து வந்திருப்பாங்க, இல்லை நம்ம சிட்டிசனாகவே இருக்கட்டும், எல்லாருமே படிச்சிருப்பாங்கன்ற ஒரு முக்கியமான விஷயம் இல்லையே. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கிட்டலாம் வந்து இங்கிலீஷில் அவங்களுக்கு ப்ரிஃபரான லாங்குவேஜஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஒரு முக்கியமான சில விஷயங்கள்லாம் வேறு மொழியில் பேசும்போது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியாது. அவங்களுக்கு எந்த லாங்குவேஜில் புரியுமோ அந்த லாங்குவேஜில் சொன்னால் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப் வந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் அடுத்தடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் முக்கியமா போயிட்டு இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல தான் பயங்கர ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வந்துட்டு இருந்தது. இந்த ட்விஸ்ட்டுகள்ல வந்து கொடுத்த மெசேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ அவங்க பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பொண்ணு என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா படுத்த படுக்கையா இருக்காங்க, எந்த வேலையும் செய்யாம, தட் மீன்ஸ் அவங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெருசா ஒரு மைண்ட் தாட் இல்லாம அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கான வேலைகளை பாக்குறாங்க. அந்த துணி தச்சு கொடுக்கறது, போய் வயல்வெளி வேலை பாக்குறது, இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது அந்த நாத்தனாருங்கள்லாம் உட்காந்து கேட்கறாங்க என்ன உங்க அம்மா இப்படி இருக்காங்க அப்படிலாம் கேட்கும்போது அந்த ஒரு சோஷியல் மெசேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு சம்பாத்தியம் ரொம்ப முக்கியம், அந்த பொண்ணு வந்து அவளை நல்லா பார்த்துக்கணும், ஒருத்தனை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி
இந்த ஒரு மெசேஜை வந்து ரொம்ப அழகாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது சொல்லும் போதும் அது ஒரு இம்ப்ரெஷன் இருக்குதான். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் நிறைய டெவலப் ஆகிட்டு வருது. பட் ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அந்த வசதி இல்லை. அதாவது அந்த படிக்கணும், நிறைய விஷயம் கற்றுக்கணும், போய் வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சில விஷயம் இல்லாமல் ஒரு ஆம்பளைங்களோட டாமினேஷன்லேயே இருக்கிறாங்க நிறைய ரூரல் ஏரியாஸில். ஸோ அதெல்லாம் உடச்சி வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதையும் தாண்டி அடுத்து அழகாக இந்த படம் போயிட்டே இருக்கா. அதில் இந்த காசு விற்கிறது, லேண்டு விற்கிறது, நகை விற்கிறது, அதெல்லாம் வச்சு அவங்க அம்மாவை எப்படி காப்பாற்றுறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டே இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் வருது. அந்த இன்சிடென்ட்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்புலன்ஸில் வந்து ஒரு வயசான அம்மா இருப்பாங்க, உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க. அதாவது அந்த ஆக்சிஜன் வச்சாதான் அவங்க வந்து மூச்சு விட முடியும். ஆக்சிஜன் எடுத்துட்டா அவங்க இறந்துருவாங்க. அப்படி இருக்கும் போது அந்த டைம்ல வந்து பாலா வந்து இருக்காரு அந்த இடத்துல, ஒரு உயிரை போராடிட்டு இருக்கு, காப்பாத்துங்கடா காப்பாத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அவங்க ஃபேமிலி எல்லாம் ரொம்ப நேரமா ஒரு ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் வாங்க, ஆம்புலன்ஸ் என்ன இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு, டைம் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இவரும் போய் சீன் கிரியேட் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை எடுத்துருவாங்க. ஆக்சிஜன் எடுத்துட்டு அவங்க இறந்துருவாங்க. அதெல்லாம் எதுக்கு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல நேரத்தில் அவங்க அம்மா இறக்கணும் அப்படின்றதுனால, வீட்டுக்கு போய் இறக்க வேணாம், நல்ல நேரத்தில் அவங்க அம்மா இறந்துடணும் அப்படின்றதுனால அந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலையும் ஒரு சோசியல் மெசேஜ் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அம்மாவும் எந்த ஒரு அப்பாவும் அவங்க சொந்த பசங்களை வந்து கைவிட்டதில்லை. என்னால் வந்து பார்த்துக்க முடியல அப்படின்ற மாதிரி கைவிட்டதில்லை. ஆனால் இந்த ஜென்ரேஷனில் இருக்க பசங்க நிறைய பேர் அவங்க அம்மா அப்பாவை பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கைவிட்டுறாங்க. ஏதாவது ஒரு ஓல்டேஜ் ஹோமில் இருக்கட்டும், இல்லை வந்து இந்த மாதிரி அவங்களால பார்த்துக்க முடியல அப்படின்ற மாதிரி இறக்கதா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இந்த ஜென்ரேஷனில் இது ஒரு பயங்கரமான இம்பேக்ட் கொடுத்துச்சு. ஸோ அந்த டைமில் தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு ஹார்ட் ஃபெல்ட் மூமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் நடக்கிற ஒரு விஷயம் தான் இதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து அந்த 3 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சுல. ஸோ அவங்க கிட்ட அந்த ஒய்ஃப் கிட்ட வந்து கஷ்டப்படுற விஷயங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க. இந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப என்ன உங்கள் அம்மா சொல்கிற பேசிதான் கேட்பியா, இப்படிதான் பண்ணுவியா, அந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து எப்படி அதை சமாளிக்கிறாங்க, அந்த கஷ்டத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஒருத்தர் இருப்பார். இவங்க 3 பேருக்கும் ஒரு ஃப்ரெண்டு, அவருக்கு தான் வந்து இந்த 160 பவுன் வந்து சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் அவருக்கு தான் முதல்ல தெரியும். அவர் தான் எல்லாருக்குமே சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கும் வந்து ஒரு 10 பவுன் கமிஷன் வேணும் அப்படின்றதுனால அவரும் நிறைய விஷயம் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அவருக்கு வந்து கல்யாணம் ஆகலை. அவர் வந்து கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பாரு. அப்படி கல்யாணம் ஆகணும்னு சுற்றிட்டு இருக்கும்போது நீங்க எல்லாம் கேட்குறாங்க, ஏன்பா கல்யாணம் ஆகணும் உனக்கு அப்படின்னு அவங்க நாங்கள் படுற கஷ்டம் தான் உனக்கு பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு எப்படி ஆசை வருது அப்படின்னு கேட்கும்போது அந்த டைம்லேயும் வந்து ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இருக்க ஜென்ரேஷன் பசங்க எல்லாருமே வந்து கல்யாணம் வேண்டாம், எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் பாட்டு சந்தோஷமாக தனியாக இருந்துட்டு போகிறேன், நான் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டு போகிறேன், அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் ஒரு விஷயமும் ஒரு வார்த்தையும் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு அம்மா அப்பா இல்லை, நான் யாராவது வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது எனக்கு கதவை திறக்க ஒரு ஆள் வேணும், எப்போதுமே நானே போட்டு திறந்துட்டு போகிறேன், எனக்கு சாப்பாடு செய்ய, நான் அவங்கள பார்த்துக்க, என்ன அவங்க பார்த்துக்க, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்தால் நான் அங்கே ஃபேமிலியாக போகணும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் வந்து கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்ற ஒரு சில பர்சனுக்கு வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யோசிக்க ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதுவும் ஒரு சோஷியல் மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கும்போது, ஒரு வயசாயிட்டாலே இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருவோம். இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்களோ நம்ம வந்து அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இது அவங்க வயசாக. ஆனா அவங்களுக்குள்ள இருக்க ஆசைகள் எல்லாம் வந்து எப்படி கட்டுப்படுத்துவாங்க இருக்குல்ல. இப்போ நமக்கு வேணும்னா நம்ம நிறைய இடத்துக்கு சுற்றி பார்க்குறோம். சில பேரால பெரியவங்களால நம்ம நிறைய இடத்துக்களால வெளில போக முடியாது. ஸோ அவங்களாம் எப்படி வெளில போவாங்க, அவங்களோட லைஃப் என்ன, அவங்களோட ஆசைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா வந்து ஒரு சமயம் காமிச்சிருப்பாங்க. ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 minute அந்த விஷயம் காமிச்சிருப்பாங்க. அவங்க ஊர்லேருந்து ஒரு டவுனுக்கு போயிட்டு ரொம்ப கேஷுவலாக அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு தேட்டருக்கு போயிட்டு நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வருது, அவங்க காசில் அவங்க சந்தோஷமா இருக்கிறதுன்ற ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. ஸோ வயசாயிட்டாலுமே அவங்களுக்குள்ள ஒரு சில ஆசைகள்லாம் இருக்குது, அந்த ஆசைகள்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரி ஒரு விஷயம் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த படம் வந்து நீங்க தியேட்டர்ல போய் கன்ஃபார்மா போய் பார்க்கலாம். இந்த படத்துல லாஸ்டா ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு, ஒன்னு இல்ல 2 பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அது ரொம்ப ஒரு ஃபன்னான எலிமெண்ட், இன்னொன்னு ரொம்ப ஒரு கருத்து தெரிவிக்கிற ஒரு எலிமெண்ட். நீங்க இந்த 2 விஷயமே நீங்க படத்துல தியேட்டர்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு மூவியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தாய் கழுவி அப்படின்ற ஒரு படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டா சருவின்னு போச்சு, லைட்டா கொஞ்சம் மொக்கையா தான் போச்சு, சும்மா சொல்லக்கூடாது. பட்
அந்த செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே அழகழகா அடுத்து போயிட்டே இருந்துச்சு. ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். சிவகார்த்திகேயனோட ப்ரொடக்ஷன்ல சிவகுமார் முருகேசனோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்ல ஒரு பக்காவான படம், தாராளமா போய் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா 13 கோடி ரூபாய் பிளஸ் 13 கோடி ரூபாய்க்கும் தாண்டி வசூல வந்து தட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தாய்க்கழவி கண்டிப்பா போய் பார்க்கலாம். போய் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.